கேரளா ஸ்பெஷல் அவியல் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகள் கேரட், பீன்ஸ், அவரைக்காய், கொத்தவரைக்காய், பயர், வாழைக்காய், வெள்ளரிக்காய், சேனை, ஓமக்காய், முருங்கைக்காய், அப்புறம் பாவக்காய். இதெல்லாம் ஒரு 2 இன்ச்சு நீளம் வர்ற மாதிரி சன்னமாக அறுத்துக்கலாம். இந்த இவ்வளோ துண்டு துண்டாக எல்லாம் அறுத்துக்கலாம். நம்ம காயெல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணியாச்சு. இனி அதில் தேங்காயும் பச்சை மிளகாயும் ஜீரகம் வச்சு அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தயிர் 1 கப்பு இதில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பு, தேங்காய் எண்ணெய். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த காயெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதே மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து இது வேக வச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு இது வேக வச்சிடலாம். இது மூடி வச்சுக்கலாம். அது வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் பச்சை மிளகாயும் ஜீரகமும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பருபருன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் அவியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சுத்தினா போதும். இனி ஒன்று குலுக்கி விட்டுக்கலாம். இனி திரும்ப மூடி வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்தாச்சு. இதில் இந்த பருவத்தில் நம்ம தேங்காயும் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி எடுத்துருக்குறோம். இந்த டைமில் இதை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம காய் வேகிற கொஞ்சம் உப்பு தான் போட்டோம். நீ பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
தண்ணி இல்லாதனால அடி பிடிச்சிக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சதும் நம்ம அந்த தயிர் அதில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் முடிஞ்சது. நான் அந்த தயிர் அதில் சேர்க்குறேன். எப்படி புளிப்பு இருக்குதோ அதுக்கு தேவையான மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் தயிர் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் புளிப்பு கம்மியாக தான் இருக்குது. இனி மிச்சம் இருக்கிற தயிரி நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கேரளாவில் ஓணத்துக்கு ஸ்பெஷல். கேரளாவில் எல்லா இதுக்கும் இந்த அவியல் ரொம்ப ஸ்பெஷல். கருவேப்பிலை சேர்த்து அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது வேறு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம. இது தேங்காய் எண்ணெயோட வாசனை நல்லா வருது. எல்லா காய்கறி இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும்.